இந்திய தேர்தல் ஆணையத்தை எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு தான் இந்த நாள் வரையிலும் இந்திய மக்கள் அழைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் நேற்றைய தினத்திலிருந்து இந்திய மக்கள் இந்திய தேர்தல் ஆணையத்தை எப்படி அழைக்கிறார்கள் தெரியுமா? மோடி செலெக்ஷன் கமிஷன் என்று. எதற்காக நான் இதை சொல்கிறேன் என்றால், பீகாரில் வாக்காளர் பட்டியலில் முறைகேடு செய்வதற்காக மோடி செலக்ட் செய்து வைத்திருக்கக்கூடிய மோடி செலெக்ஷன் கமிஷனை சார்ந்தவர்கள் அழுத்தம் கொடுக்கிறார்கள், நிர்பந்தம் கொடுக்கிறார்கள் என்று ஏராளமான அரசு அதிகாரிகள் அந்த வேலையை விட்டே ஓடி இருக்கிறாங்க. கூட்டம் கூட்டமாக ராஜினாமா செய்திருக்கிறார்கள். அதை பற்றி பார்ப்போம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் பேசியிருக்கக்கூடிய மோடி குறித்த ஒரு வீடியோ இன்றைக்கு உலகம் முழுவதும் வைரலாகி கொண்டிருக்கிறது. ராகுல் காந்தி சொல்வது எவ்வளவு உண்மை இல்லையா? நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, எலெக்ஷன் கமிஷனை விலைக்கு வாங்குறாங்க, சிபிஐயை விலைக்கு வாங்குறாங்க, இடியை விலைக்கு வாங்குறாங்க, எல்லாத்தையும் விலைக்கு வாங்குறாங்க. ஆனால் நம்ம பொத்திக்கிட்டு இருக்கிறோம், இந்திய மக்கள் பொத்திக்கிட்டு இருக்கிறோம். நம்மக்கிட்ட ஒற்றுமை இல்லை. நம்மிடம் ஒற்றுமை இல்லாமல் இருப்பதற்கு ஆர்எஸ்எஸும் மோடியும் வேலைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரே நொடியில் இந்தியர்களாகிய நம்முடைய ஒற்றுமை இருந்தால் இதெல்லாம் நடக்குமா? மோடி ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது, அவர் ரொம்ப பாவம் அப்படின்னு ராகுல் காந்தி சொல்கிறாரு. சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். இந்த ஒற்றுமையை நாம் எப்படி உருவாக்குவது? இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் மோடியினுடைய ஆட்சியில், ஆர்எஸ்எஸ்னுடைய ஆட்சியில் நடக்கும் போதும் நம்ம எல்லாம் பேசாமல் இருக்கிறோம் அப்படின்னா ஒன்று தாங்க. இப்போது நேற்றைய தினம் பீகார்லேருந்து ஒரு தகவல் வருது. இவ்வளோ திடுதிடுப்புன்னு சீக்கிரமாக பீகாரில் எலெக்ஷன் கமிஷன் ஏறத்தாழ 65 லட்சம் வாக்காளர்களுடைய பெயர்களை நீக்கம் செய்திருக்கிறார்கள் வாக்காளர் பட்டியலிருந்து. இப்போ நான் என்ன கேட்குறேன், இவ்வளவு லட்சம் வாக்காளர்களை நீக்கம் செய்திருக்கிறார்கள். அப்படி என்றால் ஒரு தொகுதிக்கு ஏறத்தாழ 23,000 பேர் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். நீங்கள் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், சட்டமன்ற தொகுதியில் வாக்கு வித்தியாசம்லாம் எவ்வளோ? 2000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுறது, 1000 வாக்குகள் வித்தியாசத்தில். அதனால் 1000 வாக்குகள் அப்படிங்கிறது கூட ஒரு சட்டமன்ற தொகுதியில் ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் ஒவ்வொரு தொகுதியிலும் ஏறத்தாழ 23,000த்திற்கும் அதிகமான வாக்குகளை தேர்தல் ஆணையம் நீக்கி மோடிக்கு சேவை செய்திருப்பதாக இன்றைக்கு செய்திகள் வந்திருக்கிறது. இப்போ இந்த நேரத்தில் தான் இதைவிட மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, பீகாரில் இந்த வாக்காளர் பட்டியலை திருத்தம் செய்வதற்கு அரசு அதிகாரிகளை தேர்தல் ஆணையம் நியமனம் செய்திருந்தார்கள். அப்படி நியமனம் செய்த அதிகாரிகளில் பல பேர் எங்களை அவங்க நினைக்கிற மாதிரி, அவங்க யாரு, எஜமான் நினைக்கிற மாதிரி, தேர்தல் ஆணையத்தினுடைய எஜமான் யார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். எஜமான் நினைக்கிறத தேர்தல் ஆணையம் எங்க வழியாக செயல்படுத்தணும்னு முயற்சி பண்றாங்க. ஆனா இவங்க சொல்ற மாதிரி வேலை செய்யறதுக்கு எங்களுக்கு பிடிக்கல. எங்களுக்கு வேலை செய்ய பிடிக்கலனா எங்களுக்கு நிர்பந்தம்